ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ நாளைக்கு 2 செப்டம்பர் 2024 நாளைக்கு நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. நாளைக்கு நான் சொல்ற இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க சார், வேற எங்கேயும் ட்ரேட் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் சொல்ற இடத்துல ட்ரேட் பண்றதை விட நீங்க வந்து இதை வந்து ஒரு இண்டிகேட்டரா நினைச்சுக்கங்க, சரிங்களா? நான் வந்து அஸ்ட்ராலஜி பிளஸ் கேன் அனாலிசிஸ் வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல வந்து வாங்கலாமா வேணாமான்னு உங்க அனாலிசிஸ் நீங்க வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்க, சரிங்களா? இது எல்லாமே நான் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் தான், சரிங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு வந்து 9:15. ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா ட்ரேடிங்ல இன்ட்ராடே விட்டுருங்க. லாங் டேர்ம்க்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டீல் கேஸ்ட் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அப்புறம் யாஷ் கண்டெய்னர் சொல்லியிருந்தேன், வேற என்னமோ சொல்லியிருந்தேன். பிரஸ்டீஜ் நான் சொல்லல, நான் சொல்றேன் இன்னைக்கு. பிரஸ்டீஜ் நான் அதை வாங்கியிருந்தேன் ஃப்ரைடே. பிரஸ்டீஜும் ஏறும், ஓகேங்களா? ஸ்டீல் கேஸ்ட் வந்து பயங்கரமா ஏறும். ஸோ அது எப்போ வாங்கிடுங்க, முடிஞ்சா வாங்கிருக்கணும். நாளா சொல்லி 1 வீக் ஆகுது. ஓகே, நாளைக்கு நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். 9:15 to 9:33. Avoid 9:33 to 9:50 பை. இதையும் அவாய்ட் பண்ணுங்க. இது ஏன் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, நான் ரீசன் சொல்றேன். 9:50 to 10:10 sell. Ten 10:27 buy it, avoid. $10.27 to 10:40 sell. 10:40 to 11:21 buy, avoid. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்னு ஒரு சைட்வைஸ் அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு ரொம்ப சைட்வைஸ் ரொம்ப இருக்காது, மேல கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு சைட்வைஸ் அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு சைட்வைஸ்ல போகலாம் நாளைக்கு மார்க்கெட். இல்ல அப்படின்னா இந்த செல்லுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல, எனக்கு தெரிஞ்சு டுவர்ட்ஸ் அப்வர்ட் சைட்வைஸ் தான் இருக்கும் நாளைக்கு. லெட்ஸ் see. $11.21 11:45 sell. 11:45 to 12:35 buy, avoid. $12:35 to 1 sell. 1 to 240 sideways buy, avoid. 240 to 330 sell. So நாளைக்கு வந்து
இத ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 வரைக்கும் மார்க்கெட் இது மாதிரி மூவ் ஆகுதான்னு பாருங்க நாளைக்கு சரிங்களா. இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து 10 to 1027 பை போகும். பட் இது வந்து சைட்வேஸ் பையா இருக்கும், அவாய்ட் பண்ணிடுங்க. 1027 to 1040 வந்து ஒரு இது போனா மட்டும் இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. இது போச்சுன்னா இங்க செல் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. இது வந்து ஒரு சைட்வேஸா தான் இருக்கும், அதனால அவாய்ட் கொடுத்துருக்கேன். இந்த 1121 to 1145 வந்து செல் வந்து போலாம், பட் நான் போக மாட்டேன். ஏன்னா இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் போவேன் சரிங்களா. அதனால இது வந்து நான் மோஸ்டா வந்து அவாய்ட் பண்ணுவேன். கடைசியில நான் வந்து இந்த இடத்த நான் ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா. என்னோட ட்ரேட் நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தான். சோ இங்க பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, இங்க வந்து சரியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த 3மே ட்ரை பண்ணுவேன். பட் இது மோஸ்டா ட்ரை பண்ண மாட்டேன். மோஸ்டா இது ஒண்ணுதான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சைட்வேஸ் குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால மோஸ்டா இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுங்க நாளைக்கு ஓகேங்களா. எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. உங்க அனாலிசிஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இது ஒரு இண்டிகேட்டர் நினைச்சுக்கங்க சரிங்களா. எடுத்தவொன்னா ஃபுல்லா காசையும் போட்டுறாதீங்க, எல்லாமே போக தான் செய்யும். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா சிபிலிஸ்ட் அட்வைஸே கிடையாது, நம்ம எப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ வந்து உங்க சோஷியல் நெட்வொர்க்ல வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. இன்னொன்னு நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே இருக்கு, அதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.